Hi, hello, welcome to Handmade by Magari. நம்ம சேனலில் ரெசின் ஆர்ட் பற்றின டீட்டெயில்டான டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் நான் வீடியோவாக எடுத்து அதை டுட்டோரியலாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் கீ செயின் தான் பார்க்க போகிறோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமும் அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா வேர்டிங்ஸும் இருக்கிற மாதிரி இந்த கீ செயினை நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக இதில் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இது வந்து பார்த்திங்கன்னா பீச் தீம்ன்றதுனால ப்ளூ கலர் பவுடர் எடுத்திருக்கேன். செல் சீரம், பீச் தீமுக்கு செல் சீரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிக்மெண்ட்டு, வேவ்ஸ்க்காக ஒயிட் பிக்மெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கலக்கிறதுக்காக கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் லிக்விட் டிஸ்பென்சர் பம்ப்லேயே அளந்துக்கிறேன். இது வந்து கீ செயின் சின்னதுன்றதுனால இது மாதிரி நான் அளந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து 2:1 ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ரெசின் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் 1 எடுத்துகிட்டு ஹார்ட்னரில் பாதி எடுத்திருக்கேன். இதை வந்து 2:1 ரேஷியோ தான் நான் ஆல்ரெடி எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 3:1 ரேஷியோ ரெசினை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே அளவு எடுத்திங்கன்னா தப்பாக வந்துடும். அதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் இதுவும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்டல் கிளியரில் கேட்டிருந்ததுனால நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிக்மெண்ட்டை லைட்டாக அதில் தொட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணாலே நல்லா கலர் வந்துடும். இதை நல்லா கலந்துடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலக்க சொல்ல ஒரே சைடாகவே கலக்குங்க, ரெண்டாவது பொறுமையாக கலங்க, அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். செல் சீரம் வந்து 2 drops அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ வந்து மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீனிங் லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ண இந்த ப்ளூ கலர் அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரை இது கூட நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் நான் முன்னே ஆட் பண்ணதை விட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அந்த வேவ் கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கீ செயின் ரொம்ப சின்னதுன்றதுனால லைட்டாக தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரேம் செய்கிறதே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கீ செயினை விட. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்கள் கீ செயினை கற்றுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரேம் செய்கிறதுல ஒன்றுமே இல்லை, ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து கீ செயின் மேக் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லா நுணுக்கங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ செயினில் கற்றுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ்ஸ்க்காக நான் இந்த ஊதுறதை வச்சு ஊதிடுறேன். இப்போ 1 day ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு ரெசின் எடுத்திருக்கேன். ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். 2:1 ரேஷியோ இல்லைங்களா, அதனால் வந்து 4:2 எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் இருக்கிற பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகணும். இதுக்கு முன்னாடி போட்டதாவது நம்ம கலர் மிக்ஸ் பண்ணதுனால அந்த பபுள்ஸ் இருந்தாலுமே ரொம்ப தெரியாது. ஆனால் இந்த கிளியராக யூஸ் பண்ண சொல்ல பபுள் நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தனியாக ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. அது தானாகவே அது கிளியராகி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணி கட் பண்ணி இதை OHP ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு கீ செயின்னாலுமே நம்ம இது மாதிரி போய் எடுக்க சொல்ல அது வந்து பட்ஜெட் ரொம்பவே இடிக்கும். இருந்தாலும் ஏன் ரெசின் ஆர்ட் வந்து இவ்வளோ ரேட் அதிகம்னா பார்த்திங்கன்னா இதனால தான். இந்த பிரிண்டிங்கு, இந்த OHP ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறது எல்லாமே தனித்தனியாக எடுத்து போடுறது, ரெண்டாவது ரெசின்கான யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே காஸ்ட் அதிகன்றதுனால தான் ரெசின் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட்டு அந்த பொருள் வாங்குறது ரொம்பவே அதிகமான காஸ்ட்டாக இருக்குது.
அதை நம்ம விற்கிறதுமே அதிகமாக இருக்குது. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான் பட்ஜெட் செட் பண்ணேன். அதுவே கிளைண்ட்க்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஆகிற காசே அதிகமாக ஆகிடுது. இப்போ ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு 50 ருபீஸ் ஆகிடுச்சு. இதை எடுக்கிறதுக்கு எனக்கு 10 ருபீஸ் ஆகிடுச்சு. இந்த பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தோன்னா ஒன்றுமே ரொம்பலாம் இருக்காது. ஒரு 75 ருபீஸ் அது மாதிரி சம்திங் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் யூவி ரெசின் வச்சு அதை நல்லா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் யூவி லைட்டை வச்சு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து வச்சது. இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இது ஒரு 24 ஹவர்ஸ் அதே மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து நான் எடுப்பேன் இதை. இப்போது அடுத்த நாள் ஆகிடுச்சு. இது வந்து அன்மோல்ட் பண்ணிட்டுறேன் நான். இப்போ இந்த சைடெலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கடைசியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், டீபாகிங் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லாவே கிடச்சிருக்கு. இப்போ அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு ஃபோட்டோ பிரிண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பண்ண பார்த்திங்களா, அதை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி டேப் இருந்தாலோ இல்லை டிரான்ஸ்பரண்ட் டேப் இருந்தாலும் இது மாதிரி போட்டு ஒட்டிட்டு அதுக்கு அந்த முன்னாடி சைடை வந்து இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த சைடு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த சைடெலாம் போட்டுடலாம். பேக் சைட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு இப்போ அதர் சைடை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வச்சு அதை வந்து ரெசின் ஊற்ற போகிறோம். ஸோ இது வந்து நான் 150 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்ணேன். இது அதிகமாக கம்மியான்றதை நீங்களே வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் எவ்வளோ ஆச்சுன்றதை டீட்டெயில்டாக லாஸ்ட்டாக சொல்கிறேன், எவ்வளோ பட்ஜெட் வந்ததுன்றதை. இந்த ஃபோட்டோ பிரிண்ட்டு இது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் அது மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 GSM கிட்ட வரும் இது. அதனால் நான் நேரடியாகவே அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஃபோட்டோ ஊறாது. அதுவே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஊறிடும். அதுக்கு நீங்கள் டேப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டேப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஊறாது. அப்படி இல்லைனா லேமினேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்மு கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணி அது மேலே வராமல் இருக்கணும், நான் ரெசின் ஊற்ற சொல்ல, அதனால கம் போட்டு அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணணும். எடிட்டிங்கே இதுக்கு முன்னாடி டபுள் சைட் கீ செயின்லேயே போட்டிருப்பேன். ஒரு வாட்டி அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க எப்படி எடிட் பண்ணுறன்றதை. இல்லை ஃபர்தர் வீடியோலையும் நான் இதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் போடுற வீடியோவில் ஃபுல் எடிட்டிங்கும் எப்படி பண்ணுறதுன்றதையும் போடுறேன். இப்போ ரெசின் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரொம்பவே அந்த இது ஃபுல்லாக 2:1 ரேஷியோவில் 2:1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கம்மியாக தான் ரெசின் பிடிக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஃபுல்லாக இது அந்த கீ செயினே உருவாயிடுச்சு. இப்போ மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2:1 எடுத்திருக்கேன். இது மாதிரி லேட்டஸ்ட் லிக்விடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து பேக்கில் அந்த டேப் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு அந்தளவு கன்வீனியண்ட்டாக இல்லை, அதை தூக்கி தனியாக வச்சுட்டேன் வாங்கியிருந்தாலும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன இது வச்சு அது மேலே வச்சு பண்ணுங்கள். அது மேலே இப்போது அடுத்த லேயர் ரெசினை பொறுமையாக ஊற்றுங்க. ஒன்றுமே அவசரமே கிடையாது. நீங்கள் பொறுமையாக பண்ண சொல்ல கீழே ரொம்பவே ஸ்ப்ரெட்லாம் ஆகாது. பொறுமையாக பண்ணாலே நல்லா நீட் அண்ட் லுக்காக நல்லா வந்துடும். இந்த ரெசின் ஆர்ட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அது எங்கெங்கே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கிறதுக்குள்ளேயே போதும் ஆகிடும். நான் மோஸ்ட் ஆஃப் என்னால் வெளியவே போக முடியாது. அதனால் நான் மோஸ்ட் ஆஃப் ரெசின் ஆர்ட் தேவையான பொருள் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கிறது. இந்த ஃபோட்டோ பிரிண்ட்டு, இந்த OHP ஷீட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் கொடுத்து பிரிண்ட் எடுத்துப்பேன். இப்போ இந்த பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் டேப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 1 டே ஃபுல்லாக வச்சுடு, டோட்டலாக ஒரு 3 டேஸ் மேக்கிட்ட ஆகிடும் இதை பண்ணுறதுக்கு. நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக்காவது டைம் வாங்கிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்து இந்த ஃபோர் சைடுமே வந்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுடுறேன். அந்த இதுவெல்லாம் அந்த எட்ஜ் பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் போட்டு குத்தாது, அவங்க கொடுக்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனால் ஃபுல்லாத்தையும் இது பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஹேண்ட் ட்ரில்லரை வச்சு சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்டாங்க எனக்கு சைடில் தான் வேணும்ன்ட்டு, அதனால் நான் சைடில் போட்டுக்கிறேன். ஒரு டீட்டெயில்ஸுமே எனக்கு இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி காஜ் ஒயர் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப்ரிங்லாம் செட்டே ஆகலை. என்ன பண்ணாலுமே அது ஒழுங்காகவே எனக்கு வர மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ண சொல்ல நல்லாவும் இருக்குது, அது நல்லா லைஃப் லாங்கும் வரும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 சைடுமே எடுத்து கீச்சன் ஹோல்ஸில் வந்து மாட்டி விட்டுடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வரவே வராது, வெளியில் அப்படியே இருக்கும். ஹார்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் நானாகவே போட்டேன். அவங்க இதெல்லாம் கேட்கல, நானாகவே போட்டேன். அதுக்கப்புறம் அது வேணான்னிட்டாங்க அவங்க. ஹார்ட் வேணாம், எனக்கு வந்து ஒரு டெசல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் பண்ணி கொடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு இது வீடியோ எடுக்க சொல்ல எடுத்துட்டேன், அதனால் வந்து அதை காட்ட முடியல டெசல் செஞ்சதை. இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேக்கிங்கும் பண்ண போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பேக்கிங் தான் கேட்டாங்க. சின்னதாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருங்க எனக்குன்னு சொல்லிவிட்டு நன்றின்னு எழுதிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீச்செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ரிப்பனும் இது பண்ணிட்டேன். இந்த கீச்செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எனக்கு செலவானதுன்னு பார்த்திங்கன்னா கீ ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 rupees ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நான் எத்தனை சின்னதாக எடுத்தாலுமே என்கிட்ட வாங்குறது 50 rupees வாங்கிடுவாங்க அந்த இதுவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த OHP ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 10 rupees 50, 60 + 63 ரெசின் ஒரு 25 rupees வச்சுக்கினா கூட 78 rupees இப்படியே போய்டுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 rupees சம்திங் வந்துடுது எனக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் 150 rupeesக்கு தான் நான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே போட்டிருந்தேன். ஆர்டர் கிளைண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.